ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம மேக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு ஏர்னிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து இப்போ தான் புதுசாக லான்ச் ஆகிருக்கிற ஆப்பு. நவம்பர் 17th லான்ச் ஆகிருக்கு. பேமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் இருக்கும். என்னோட லிங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா என் சைட் போனஸ் ₹150. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குக்கு கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் 7810 அப்படின்ற அட்மின் நம்பருக்கு மட்டும் உங்கள் ஐடி அதை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா என் சைட் போனஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஆப் ஓப்பன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸு இந்த செகண்டாக பேக்மா இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து விசிபிள் ஆகும். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 3 இதுவாக இருக்கும். ETF, ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டுன்னு 3 இதுவாக இருக்கும். இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ETFல ப்ராடக்ட்டு ₹550. இதில் உங்களுக்கு டே இன்கம் சொல்லி ₹220 கொடுத்துருக்காங்களா 49 நாளைக்கு, அந்த இன்கம் உங்களுக்கு வராது. இதில் உங்களுக்கு டெய்லி இன்கம்லாம் வராது. இந்த ஆப்பில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு டெய்லி இன்கம் வராது. அதில் கொடுத்துருக்கிற வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ இதில் 49 நாள் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்கம் வரும். ஆனால் இந்த ஆப்பு 49 நாள் வந்து கண்டிப்பாக ரன் ஆகாது. ஸோ இந்த ETFல நீங்கள் போடுற ₹550 உங்களுக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் வராது. ஆனால் எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கணும். இது வந்து எலிஜிபிலிட்டிக்காக. இந்த ப்ராடக்ட் வாங்கினா தான் அடுத்தடுத்து இருக்க ப்ராடக்ட்ஸை நம்மளால் பை பண்ண முடியும். ஓகேயா? அடுத்தது இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்கணும். அது ₹300 இருக்குது. இந்த ₹300 ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் வேலிடிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ₹450 வந்துடும். இது வந்துட்டு VIP 1 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது மட்டும் தான் நம்ம வாங்கணும். மற்றது VIP 2, 3லாம் இருக்கு இல்லையா? இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்ம பை பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்ம ஒரு 5000, 7000 அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம VIP 2க்கு எலிஜிபிள். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த ETFல ப்ராடக்ட்டு, ஃபண்டில் ப்ராடக்ட்டு, இது தவிர நீங்கள் எந்த ப்ராடக்ட்டுமே பை பண்ணவே கூடாது. இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ப்ராடக்ட் இருக்காது இப்போதைக்கு. ஒரு 10 டேஸ்க்குள்ளே இல்லைனா ஒரு 1 வீக் கழிச்சு இதில் வந்து ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதில் லான்ச் பண்ணும்போது எந்த ப்ராடக்ட் பை பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். அந்த ப்ராடக்ட் மட்டும் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேயா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ETFல ₹550, ஃபண்டில் ஒரு ₹300. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ₹850 உங்கள் சைடில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபண்டில் ₹450 வந்துடுதா? இது இல்லாமல் என் சைடு போனஸ் ஒரு ₹150 கொடுத்துட்றேன்னா, ஸோ ₹600 வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். மிச்சம் ஒரு ₹250 இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் டெய்லி செக்இன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நாட் எட் சைன்ட் இன் இருக்கா, இதை இப்போ சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ₹5 வரும். ஸோ டெய்லி கரெக்டாக ஒரு 20 டேஸ் நீங்கள் செக்இன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ₹100 வரும். இது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டி லான்ச் ஆகுதுல்ல, அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்டில் ப்ராடக்ட் வருதுல்ல, அதை பை பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் டெபாசிட் பண்ணும்போது காசு கழிச்சிட்டு நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இந்த இடத்துல பாருங்கள், என்டர் டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கா. ஸோ நீங்கள் இப்போ ஹோம் பேஜ் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வரும். ஸோ நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா அது ஒரு ₹15 வரும். இப்போது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணி ஆப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் 0 இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா ₹15 ஆட் ஆகும். அப்புறம் சைன்இன் பண்ணிங்கன்னா ஒரு ₹5 ஆட் ஆகும். ஸோ ₹20 வரும் வாலெட்டில். அந்த ₹20 மைனஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது அந்த டோட்டல் டெபாசிட் ₹850 இருக்குல்ல, ₹850 அந்த ₹20 மைனஸ் பண்ணிக்கிட்டு மிச்சம் ₹830 நீங்கள் டெபாசிட் பண்ணி அந்த 2 ப்ராடக்ட்டையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். இந்த ETFல இருக்கிற ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து ஃபண்டில் இருக்கிற ப்ராடக்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த 2 ப்ராடக்ட் தவிர வேறு எதுவுமே நீங்கள் பை பண்ணக்கூடாது. என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வரும்போது எந்த ப்ராடக்ட் வாங்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க் இருக்காது. அதுவும் இல்லாமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் டெய்லி வந்து போனஸ் கோட் வந்து போட ஆரம்பிப்பாங்க இதுக்கப்புறம். ஸோ அந்த போனஸ் கோட் வந்து மேக்ஸிமம் ₹10 வரும். ஓகேயா? ஸோ நீங்கள் டெய்லி கரெக்டாக செக்இன் பண்ணி அந்த போனஸ் கோட் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்கள் சைடு ரிஸ்க் வந்து இருக்காது. மியூச்சுவல் ஃபண்ட் வரும்போது அதில் வந்துட்டு அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் வரும்போதே நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் போதும். இந்த ஆப்பில் உங்களுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். ஒரு 4 டேஸில் நான் வந்துட்டு என் சைட் போனஸ் வந்துட்டு நான் குரூப்பில் கொடுப்பேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் அது எதாக இருந்தால் வெரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த மை ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் வருவாங்க. வாட்ஸ்அப்பு, டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது ஏதாவது பேமெண்ட்டில் இஷ்யூ வருது
பேமெண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு ஆனால் ஆப்பில் வரல, அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வந்ததுன்னா கஸ்டமர் சர்வீஸ்க்கு பேமெண்ட் ஸ்லிப் அனுப்பி அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேயா? அடுத்தது உங்களோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லிங்க் வரும். ஸோ உங்கள் லிங்க் நீங்கள் யாருக்கு வேணால் கொடுத்துக்கலாம். இது ஓப்பன் லிங்க் தான். உங்கள் லிங்க்கில் யாராச்சும் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 30% கமிஷன் வரும். 30%னா அந்த ETF ₹550 போகிறாங்களே, அதுலேருந்து ஒரு 30% உங்களுக்கு கமிஷன் வரும். ஸோ அந்த கமிஷன்லேருந்து தான் நானும் உங்களுக்கு என் சைட் போனஸ் கொடுக்குறேன். ஸோ அது செக் பண்ணிக்கோங்க. உங்கள் லிங்க் வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்கள் டீமோட இதை வந்து இந்த மை டீமில் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஆட் பேங்க் கார்டு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்துட்டு உங்கள் பேங்க் கார்டு வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுங்கிறது விட்ராவல் பாஸ்வேர்டு. ஸோ அந்த பாஸ்வேர்டு கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். வேறு ஏதாவது உங்களுக்கு பேமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட தான் கேட்கணும். அவங்க தான் வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி தருவாங்க. இதை தாண்டி ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.